ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போஸ்ட். இன்னைக்கு வீடியோல சைவ நெத்திலி மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். என்ன ஐடியா என்ன ஐடியா? அதாங்க நம்மளோட வாழைப்பூ வச்சு ஒரு ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. காலையிலே ஃபிளாஷ்பேக் போட்டு அறக்காதே. அதுக்கு நம்ம வாழைப்பூ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாஷ் கொடுத்துட்டு லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. பார்த்தா ஒரு டைப்பா இருக்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, நல்லா கிறிஸ்பா வரும். எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட? இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டா இருக்க நீ. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கூட கொடுக்கும். அவங்க போய் சொல்றாங்க. இப்போ ஃப்ளேவர் கோசம் லைட்டா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன சண்டைனா சின்ன போடு, பெரிய சண்டைனா பெரிய போடு. என்கிட்ட பிரெட் தூள் இருந்தது, அதனால நாங்க அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. பிரெட் சேர்த்துருக்கேன், ரொம்ப நாளா வாங்கி யூஸ் பண்ணாம இருக்கேன், சரி இதுக்காவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஷா இருக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கோங்க. கரெக்டா பண்ணணும் வச்சுக்க, அப்பனா எல்லா ஆர்டருமே நமக்கு தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாம அப்படியே ரஃப்பாகவே நம்ம முதல்ல பெரட்டி விடணும். ஏன்னா வாழைப்பூலையே தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இப்போவே ஆரம்பத்திலேயே தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி ட்ரையாகவே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரே வாட்டி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு மாவு போட வேண்டியதாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தொளிச்சு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அது நடந்து இன்னியோட 1 வருஷம் முடிய போகுது. நீங்கள் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே சோடா மாவு ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சேர்ந்து லைட்டாக தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா சரியாக வருது அப்படின்ட்டு கலந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இன்னும் கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி வரும். இருடா குருஜி. இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு, வாழைப்பூல நல்லா கோட்டாயிருக்கு. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம முடிஞ்சால் இந்த மாதிரி தனித்தனியாகவும் போடலாம், இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரித்து விட்ட மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஃப்ரைஸ் கிடைக்கும். சமைச்ச வாய்க்கு சமைக்கிறேன் சொன்னீங்க, இப்போ அப்படின்னு பத்தாதா? ரொம்ப செவக்க இல்லாமல் ஓரளவு நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. லைட்டாக இதில் கசக்கவும் செய்யும், அது ரொம்ப நல்லதும் கூட, குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கேயில காசு இல்லை. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷு. பாருங்கள், இப்போ நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா நீங்கள் வேக வச்சுருங்க. இந்த மாதிரி ஃப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம், நம்மளும் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு கொடுத்துருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்குள்ள இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்கினே வண்டியில இருங்கண்ணே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. எனக்கு என்ன உங்களுக்கு தெரியாதுண்ணே, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. வாங்கண்ணே வண்டியில இருங்கண்ணே. இப்ப என்னடா செய்யுற? நீங்க நிக்கிறது எனக்கு ஆள் வலிக்கணும், வண்டியில இருங்கண்ணே. தொல்லை தாங்க முடியலடா. வாடா முன்னாடி வாடா, இப்படி வாடா.